நம்ம நாகரிகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எப்பவுமே 30% மக்கள் துறவியா இருந்தாங்க. இப்போ கூட இந்த கும்பமேளா நடக்குது, போய் பாருங்க, லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. எங்க இருந்தாங்க? எங்கேயோ குவைட்டா இருக்கிறாங்க, யாருக்கு தொந்தரவு கொடுக்காம. இந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வர்றாங்க. அவ்வளவு பேர் இருக்காங்க துருவி, பாருங்க, லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். என்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க, 30 வருஷம் ஆச்சு, 3 குழந்தை ஆச்சு, குழந்தைக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்போ ராங் சாய்ஸ் பண்ணிட்டேன்னா யோசிக்கிறாங்க. இப்படி என்ன அவருக்கு உடல் இல்லையா, உடல் தேவையில்லையா, மன தேவையில்லையா? இருக்குது. அதை தாண்டி போகுன்ற ஆர்வம்ன்ற அதுக்கு மேல இருக்குது. கல்யாணம்னா ஒருத்தர் கூட இருக்கணும்னு ஆசை, துருவி என்ன பிரபஞ்சத்து கூட இருக்கணும்னு ஆசை, கடவுள் கூட இருக்கணும்னு ஆசை, பேராசை சொல்றேன் நான். அப்ப ஆசையே துன்பங்களுக்கு காரணம்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்லை, நிறைவேறாத ஆசை. பொருளாதாரத்து முன்னேற்றம் நடக்கிறப்போ அதுக்கு அதே அளவுக்கு ஆன்மீகத்து வளர்ச்சி நடக்கலன்னா எல்லாரும் போதைக்கு தான் போக போறாங்க. இப்போ தீபாவளி நாள் ஃபுல்லு தமிழ்நாடுல எவ்வளவு குடிச்சுக்கிறாங்களோ அதுக்கு மேல வெறும் திருப்பூர் டவுன்ல குடிச்சுக்கிறாங்க ஒரே நாள். அது எவ்வளவு கோடி சொன்னாங்க, ஐ டோன்ட் ரிமெம்பர் த நம்பர். எதுக்கு? இந்து மதத்தை பற்றி. ஹிந்து மதம்ன்றது கிடையாது. ஹிந்துன்றது ஒரு ஜியோகிராபிக்கல் ஐடென்டிட்டி. ஹிமாலயம், இந்து சாகர், இந்த 2 நடுல இருக்கிற இதுக்கு பூமிக்கு நாம ஹிந்துன்னு சொன்னோம். இப்போ நாம என்ன பண்ணோம், ஹிந்துன்னா ஒரு குறிப்பிட்ட பங்குக்கு மட்டும் ஹிந்துன்னு சொல்றோம். அப்படி இல்லை. உங்களை பார்க்க வருகிற மக்கள் அதுல ஒரு பெரிய பகுதி வாலண்டியர்ஸ் தான் இங்க இருக்காங்க. இங்க நான் அவங்க நிறைய பேரை பார்த்தேன். நான் பார்க்காமல கூட இன்னும் பல பேர் பல இடங்கள்ல இருக்காங்கன்றத பத்தி. தோராயமா 19 மில்லியன் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. எது அவங்களை செலுத்துகிறது? வாட் டிரைவ்ஸ் them? மீ. Presta Premium Women's Wear. Let your body love it. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. துறவுன்றத பத்தி உங்களுடைய பார்வை என்ன? துறவு பத்தி பேசுறதுக்கு பதிலா மெஜாரிட்டி என்ன பண்றாங்களோ அதை பத்தி பேசலாம். கல்யாணம்னா என்ன அடிப்படை? உடல் நிலையில, மனநிலையில, உணர்வு நிலையில சில ஆர்வங்கள் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமானது உடல்ல இருக்கிற ஆர்வம் நாம முறைப்படியாக நடத்துக்கணும், எப்படியோ நடத்தக்கூடாதுன்றதுக்காக சமூகத்தில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கணும். யாரோ ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஆர்வங்கள் கட்டாயமாக ஒன்றும் இல்லைன்னு இல்லை, இருக்குது. ஆனால் பெரிய விஷயமா இல்லை அவருக்கு, அதனால அதை தாண்டி போகணும்னு பார்க்குறாங்க. யாருக்கு என்ன பிரச்சனை இல்லை. நம்ம நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பவுமே 30% மக்கள் துறவியாக இருந்தாங்க. 30%. இப்போ கூட இந்த கும்பமேளா நடக்குது, போய் பாருங்க, லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. எங்க இருந்தாங்க? எங்கேயோ குவைட்டா இருக்கிறாங்க, யாருக்கு தொந்தரவு கொடுக்காம. இந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியே வர்றாங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க துருவி, பாருங்க, லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. முதல்ல 30% இருந்தாங்க. அது நல்ல பேலன்ஸ். எல்லாருமே சின்ன சின்ன ஆர்வங்களுக்கு அவர் வாழ்க்கை அடிமையா பண்ணிக்க தேவையில்லை. ஒரு சின்ன தேவைக்காக போய் வாழ்க்கை முழுக்கமா நீங்க வாட் இஸ் மார்டிகேஜ் அடமானமா வச்சுட்டீங்க. என்னத்துக்குன்னா அதுல இறங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் வழி இல்லையா வேற அப்படின்னு. அது தேவையில்லையா? அப்படி இல்லை, அது தேவை. அதனாலதான் நாம் இங்கே இருக்கிறோம். இது தப்பு சரி விஷயம் இல்லை. இது தனி மனிதனுடைய தேவை எப்படி இருக்குதோ அப்படி. தேவையில்லாதது பண்ணீங்கன்னா எப்படியோ உங்களுக்கு இன்னொருத்தருக்கு பாதிப்பு தான் கொண்டு வர போறீங்க. நீங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, என்கிட்ட நிறைய பேர் வர்றாங்க. 30 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி, குழந்தை கல்யாணத்துக்கு வந்திருக்குது, இன்விடேஷன் எடுத்து வந்திருக்காங்க. நான் தப்பான சாய்ஸ் பண்ணிட்டு இப்போ சொல்றேன். 30 வருஷம் ஆச்சு, 3 குழந்தை ஆயிடுச்சு, குழந்தைக்கு கல்யாணம் ஆக போகுது, இப்போ ராங் சாய்ஸ் பண்ணிட்டேன்னா யோசிக்கிறாங்க. இதனால யாரோ ஒருத்தர் புத்திசாலியா இருக்கிறவங்க முதல்ல யோசிச்சாங்க, இது தேவையா இல்லையா எனக்கு. இப்படி என்ன அவருக்கு உடல் இல்லையா, உடல் தேவையில்லையா, மன தேவையில்லையா? இருக்குது. அதை தாண்டி போகுன்ற ஆர்வம்ன்ற அதுக்கு மேல இருக்குது. இப்போ நீங்க நாம ஸ்கூல்ல இருக்கிறோம், பள்ளிக்கூடத்துல இருக்கிறோம். குழந்தைக்கு என்ன ஆசை எனக்கு, அங்கே ஏதோ சாக்லேட் கொடுக்குறோன்னு அங்கே போய்க்குவாங்க. இன்னொன்று சாப்பிடலான்னு விளையாடிக்கலாம்னு விளையாடிக்கிறாங்க. எங்கே உட்காந்து படிச்சுக்கோன்னு சொன்னால் கஷ்டம் தானே. ஆனால் என்ன பண்ணுவோம், இது படி, அதெல்லாம் பரவாயில்ல, அதை தாண்டி போகலாம், அதுதான் மெயின் ஆர்வம் இருக்குது. ஆனால் உட்காந்து படிச்சுக்கோ சொல்கிறது என்னத்துக்கு, அது தாண்டணுன்றது தானே. விருப்பத்துக்கு பண்ணிக்க வேண்டாம்,
இது தாண்டி போனால் இன்னொன்று இருக்குதுன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கிறது தானே இது. சில பேர் அதெல்லாம் தாண்ட மாட்டாங்க, எங்கெங்கே விருப்பமோ அப்படி இப்படி பண்ணிக்கிறாங்க, அவர் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது அப்படி தான். கல்யாணன்றது ஒரு ஆர்கனைஸாக பண்ணியிருக்கிறோம். அந்த ஆர்கனைசேஷனும் இப்போ என்னென்னமோ நடக்குது, அது வேற மாதிரி. நீங்கள் அந்த மாதிரி போனால் நல்லதா, இல்லை நீங்கள் யோசிச்சு எனக்கு தேவையா இல்லையான்னு நினச்சி அதை தாண்டி போகிறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லதா? இது பற்றி என்ன பிரச்சனை? இது நம்ம நாகரிகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் துறவின்றது. துறவுன்றது வந்து கடந்து போவது தான், கடந்து போவது. அப்ப எதுவுமே வேணான்னு போறது. நோ வேணாம், ரொம்ப வேணும்னு ஆசை. இப்போ கல்யாணம்னா ஒருத்தர் கூட இருக்கணும்னு ஆசை. துறவி என்ன பிரபஞ்சத்து கூட இருக்கணும்னு ஆசை, கடவுள் கூட இருக்கணும்னு ஆசை, பேராசை. கல்யாணத்தை பண்ணுறதுக்கு காமம் மூலம் அப்படின்னு ஒருத்தர் கூட ஆசை. இது இப்படி இல்லை, படைத்தவன் கூடிய பேரன்பு, பேராசைன்னு சொல்கிறேன் நான். எனக்கு ஆசை பற்றி எனக்கு பயம் இல்லை. ஆசை பிரச்சனை என்னன்னா, அது ரொம்ப கான்ஸ்டிபேட் ஆகிடுச்சு. இவ்வளோ ஆசை வச்சுருக்காங்க. ஆசை வச்சுக்கிறது அட்லீஸ்ட் பெருசாக வச்சுக்கலாமே. நான் நல்லா இருக்கணும்னு ஆசை இருக்குது தானே எல்லாருக்கு. எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு வச்சுக்கலாமே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அப்ப ஆசையே துன்பங்களுக்கு காரணம்ன்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்லை, நிறைவேறாத ஆசை. ஆசைனாலே தானே எல்லா விதமான நன்மை கூட உங்களுக்கு வந்திருக்குது. துன்பங்களுக்கு மூலம்னு யாரை சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ஆன்னு சொல்லிடுவீங்களா? நிறைவேறாத ஆசை வருது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஆசையுடைய முறை எப்படின்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் இது பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது. அது முடிஞ்சிச்சுன்னா அது முடியறதுக்குள்ளே அடுத்த ஆசை ரெடியாக இருக்குது. அது முடிச்சுட்டா அடுத்த ஆசை ரெடியாக இருக்குது. எப்போவுமே இப்படி தானே? அப்படின்னு எப்போவுமே ஒரு ஆசை நிறைவேறாமல் இருக்கும், சாகர் வரைக்கும். அப்படின்னா எப்போவுமே துன்பம் நடந்தே இருக்கும் கதை. இந்த அளவுக்கு புரியல நான் மனிதனுக்கு. மூளை இல்லைன்னு தான் நான் நினச்சிக்கிறேன். அவர் துருவி இன்னொன்று நினைக்கல, மூளை இல்லாத ஆளான்னு நான் நினைக்கிறேன். Answer it so many times that you are frustrated with that question. அப்படிதான் கேள்வி இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை. ஐ எம் நெவர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் எனி திங். பிகாஸ் நான் அந்த மாதிரி ஒரு இது யாருக்கு கொடுக்கல. அவர் என்ன சந்தோஷமாக பண்ண முடியும், இல்லை என்ன துன்பமாக பண்ண முடியும், என்ன ஃப்ரஸ்ட்ரேட் பண்ண முடியும், இன்னொன்று பண்ண, அதெல்லாம் அவர் கையில் வைக்கல, அது என் கையில் வச்சுருக்கிறேன். அதனால நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுக்கோங்க, ஆனால் நான் எப்படி வேணாலும் பதில் சொல்லிக்கிறேன். அதுக்குதான் முதல்லயே நான் கேட்டுட்டேன். நீங்க சிரிக்கிறது, சினம் கொள்வது யாரை பொறுத்துன்னு நான் முதல்லயே கேட்டுட்டேன் அது உங்கள்கிட்ட. நிறைய நான் அவங்கள சொல்லல சத்குரு, உங்களை பார்க்க வருகிற மக்கள், அதுல ஒரு பெரிய பகுதி வந்து வாலண்டியர்ஸ் தான் இங்க இருக்காங்க. இங்க நான் வந்து அவங்க நிறைய பேரை பார்த்தேன். நான் பார்க்காமல கூட இன்னும் பல பேர் பல இடங்கள்ல இருக்காங்கன்றத பத்தி. தோராயமா 19 மில்லியன் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க முழுக்கம். நம்ம வீடியோ வியூஸு 2024 5.7 பில்லியன் பி. இது ரொம்ப முக்கியமானது. இது என் பெருமைக்காக நான் சொல்லிக்கல, இது ரொம்ப உலகத்தில் முக்கியமானது. நான் சொன்னேன் இல்லையா, உள்ளுக்குள்ள நம்ம தன்மை எப்படி சரிப்படுத்திக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலன்னா போதைன்றது இங்கே தடுத்த முடியாது. கொஸ்டின் ஆஃப் அவைலபிலிட்டி அண்ட் மணி, தட்ஸ் ஆல். ஆஸ் எக்கனாமிக் வெல்பீயிங் ஹேப்பன்ஸ், எல்லாரும் போயிடுவாங்க அதுக்கு. இது ரொம்ப முக்கியமானது. பொருளாதாரத்து முன்னேற்றம் நடக்கிறப்போ அதுக்கு அதே அளவுக்கு ஆன்மீகத்தை வளர்ச்சி நடக்கலைன்னா எல்லாரும் போதைக்கு தான் போக போகிறாங்க. இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் குடிச்சாங்க இப்போ ஸ்டாட்டிஸ்டிக் தெரியல. இப்போ ஒரு சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கும், அந்த தீபாவளி நாள் ஃபுல்லு தமிழ்நாட்டில் எவ்வளோ குடிச்சுக்கிறாங்களோ அதுக்கு மேலே வெறும் திருப்பூர் டவுனில் குடிச்சுக்கிறாங்களாம் ஒரே நாள். அது எவ்வளோ கோட்டி சொன்னாங்க, ஐ டோன்ட் ரிமெம்பர் த நம்பர். எதுக்கு? கொஞ்சம் பொருளாதாரம். ஏன்னா அங்கே திருப்பூரில் வேலை பண்ணுற லேபருக்கு கூட ஒரு 2 மடங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதனால எக்ஸ்போர்ட் டவுனாக இருக்கிறதுனால இப்படி இருக்குது. அதனால எல்லாம் குடிச்சுக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்கமாக குடிக்கிறது இவர் ஒரே டவுனில் குடிச்சுக்கிறாங்க. அப்படின்னு இன்னொன்று, தோராயமாக 38% டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். ஸோ அப்படின்னா பொருளாதாரத்து வளர்ச்சி உங்களுக்கு வந்தால் இல்லை நோயால் ஆயிடுவீங்க, இல்லை குடிக்காரன் ஆயிடுவீங்க. இது என்னத்துக்கு வேணும் உங்களுக்கு? ஏழையா இருக்கிறது மேலன்னு ஆகுது இப்படி பார்த்தா. அப்போ பொருள் வேணுங்கிற அளவு ஆன்மீகமும் வேணும்னு சொன்னீங்க. கட்டாயமா. உங்களுடைய வாலண்டியர்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்.
அவ்வளவு வாலண்டியர்ஸும் சர்வீஸ் பண்ணி இங்க அவங்க சர்வீஸ் பண்ண நான் அடிச்சிருவேன் அவரை. யாரு சர்வீஸ் பண்றது? அவருக்கு எது ரொம்ப அவர் நெஞ்சில் எந்த ஆர்வம் இருக்குதோ அது பண்ணணும். அவரை சர்வீஸ் பண்ண வந்தா நோய் வந்துடும். எது அவங்கள செலுத்துகிறது? What drives them? Me. That is why I said you can't be on the edge. Huh? That's why I said you can't go to the edge. Only because I am on the edge, all are driven. If I sleep like this, then நான் பாதி உயிராக இருந்தால் அவர் எல்லாம் அப்படி வேலை பண்ணுவாங்களாம். இப்போ இந்த செய்கிற வேலை எப்படின்னா வாழ்க்கையில் இதுதான் கடைசி வேலை, அந்த மாதிரி செய்வோம். இப்போ ஈவன் இப்போ நீங்கள் அந்த பார்த்து சொன்னது லாஸ்ட் இயர் ஆன விஷயத்துக்காக நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்க முதல்ல. இது 6 வாரத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ரொம்ப வலி வந்துடுச்சு எனக்கு தெரியும். ஏதோ கொஞ்சம் லீக்கேஜ் ஆகிடுச்சு. நான் தலை அங்கே இங்கே இடிச்சுக்கிறேன் கொஞ்சம் ஏதோ ஒன்று பண்ணுறப்போ. ஸோ ஸ்மால் இன்ஜுரிஸ் லெட் டு திஸ் ப்ளஸ் வாட் எவர். ஸோ நான் இது சரி பண்ணிக்கணும்னு நினச்சேன். டைமே ஆகலை. ஏதோ நடந்தே இருக்குது. எனக்குன்னா எல்லா ஸ்கெட்யூலும் 6 மாதம் 8 மாதம் முன்னாடியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எதுவும் தவிர்த்து முடியாது. நான் இதுவரைக்கும் எந்த ஸ்கெட்யூலும் கேன்சல் பண்ணல. எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு. இப்போ இந்த 42 வருஷத்தில் ஒரு ஈவெண்ட் கேன்சல் பண்ணல, ஒரு ஈவெண்ட்டுக்கு லேட்டாக போகல. நான் இப்படி என்ன ஒன்றும் நடக்கலையே, உடல்ல நடந்திருக்குது. ஆனால் அதெல்லாம் தடுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல. என்ன செய்யணுமோ அது செய்யணும்னு செஞ்சே ஆகணும். எனக்கு எண்ணமே இருக்கட்டும், எண்ணமே இருக்கட்டும். எங்கள் அம்மா இதில் இருக்கிறாங்க, வாட் யூ சே, டெத் பெட், மரண படுக்கையில் இருக்கிறாங்க. நான் ஹைதராபாத்தில் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் முதல்ல. நான் அவர் கைப்பிடிச்சி கேட்டேன், இப்படி நான் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் கேன்சல் பண்ண முடியாது, நான் போயே ஆகணும்னு. நீ போயிட்டு வா, நீ கவலை வச்சுக்க வேணாம். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அம்மா எப்படி இருக்கிறப்போ நீ ஏதோ உங்கள் முக்கியமான வேலைன்னு சொல்கிறியே, என்னது நீ இப்போ போனால் திருப்பி வர வேண்டாம் வீட்டுக்குன்னு சொன்னாங்க அவர். நான் போனேன், நான் வரதுக்குள்ளே இவர் போயிட்டாங்க. இப்படி தான் வாழ இருக்கிறோம் நாம். இது தெரியல மக்களுக்கு. இது ஒரு விஷயம் இல்லை, எல்லா விஷயத்துல இப்படி தான். இது ஒருக்கு 42 வருஷத்தில் எதோ ஃபிக்ஸ் பண்ணி இதை கேன்சல் பண்ணாமா. இப்போ தான் இந்த ஒரு வருடத்தில் டோட்டலாக டவுன் ஆனதுனால கொஞ்சம் கேன்சலேஷன். இப்போ திருப்பி எல்லாமே ஆரம்பிக்குது. why I am telling you this is, இது நான் March 16th யூஎஸ்க்கு கிளம்பணும். அங்கே ஒரு மாதம் கேப் வச்சுருக்கிறேன். என்னத்துக்குன்னா அங்கே போய் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு நினச்சேன். ஐ வுட் ஹவ் ஃபிக்ஸ்ட் இட். இது ரொம்ப ஆக்டிவிட்டி ஆகிடுச்சு. மகாசிவராத்திரி 8th மார்ச்சோ, அதுக்கப்புறம் ரொம்ப ஆக்டிவிட்டி. 13th or 14th I went to Delhi. அங்கே 2 ஈவெண்ட்டு. இந்த லாஸ்ட் ஈவெண்ட்டுக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா மகாசிவராத்திரியிலே லாஸ்ட் டைமு மக்களை கவனிச்சாங்களோ இல்லையோ, இது ஃபுல்லாக அப்படியே இட்ஸ் பெரலைஸ்ட் ரைட் சைடு. ஐ மீன் such excruciating pain. But I kept the night going till 6 in the morning. Morning people want to meet me again, which normally I do. I said, no, today I don't want to meet. என்னதுக்குன்னா அப்படியே, because I don't take painkillers. ஏன்னா பெயின் கில்லர் எடுத்தால் என்ன நடக்குது எனக்கு தெரியாதே. It will only mask. Painkiller நமக்கு is not a cure. It is only masking the pain. So you don't even know what damage you are doing to yourself. So அந்த லாஸ்ட் ஈவெண்ட் இந்தியா டுடேல இன்டர்வியூ இருக்குது. டாக்டர் சொன்னாங்க, இது போகவே கூடாது, நீங்கள் இந்த மீடியன்னு 8.5 mm சைடுக்கு போயிடுச்சு, 12க்கு போயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு உங்கள் கதைன்னு சொன்னாங்க. நான் அவருக்கு தெரிஞ்சவங்க தான் நான் சொன்னேன், இப்படி ஏதோ ஃபேமிலி எமர்ஜென்சி இருக்குது, நான் போகணும், வர முடியாதுன்னு சொன்னேன். ஐயோ சத்குரு, எப்படி உங்கள் நம்பி தான் எல்லோரும் டிக்கெட் வாங்கியிருக்காங்க, நீங்கள் வரலன்னா என்ன ஆகும் நம்ம ஈவெண்ட்டு? சரிம்மா நான் வரேன்னு சொல்லிட்டேன். டாக்டர் சொன்னாங்க, முடியவே முடியாது, நீங்கள் போகக்கூடாது. நான் சொல்லிட்டேன், நான் போகணும். அவர் டாக்டர் வந்து உட்காந்தாங்க இது கான்ஃபரன்ஸில். 3/4 மணி நேரம் இன்டர்வியூ. உங்கள் மாதிரி தான் அவர். 3/4 மணி நேரம் இன்டர்வியூ. 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் எந்த மாதிரி வழியில் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அந்த இன்டர்வியூ பார்க்கணும். One eye must have shrunk a little bit because I'm in so much pain. Unbelievable pain I am going through. நான் அந்த இன்டர்வியூ முடித்தேன். இன்னும் கடைசி ஒரு 4-5-10 நிமிஷம் இருக்குது. எடுத்து கால் இப்படி 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 ஆடுது. எனக்கு தெரியும் தாண்டிட்ட எல்லா லிமிட் என்ன. மை லெக் இஸ் மூவிங் லைக் திஸ் பை இட் செல்ஃப். 45 நிமிஷம் முடிஞ்சிச்சு. நான் முடிக்கலான்னு பார்க்குறேன். அவர் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. டாக்டர் அப்படியே நான் வெளியே வந்தால் காரிடரில் இப்படி பார்த்தாங்க என்ன.
நான் சொன்னேன், நான் ஐ கிராஸ்ட் ஆல் லிமிட்ஸ், எல்லா லிமிட்டு தாண்டிட்டேன், நீங்கள் என்ன பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ பண்ணுங்க, நான் இன்னதுக்கப்புறம் பேச மாட்டேன்னு சொன்னேன். நேராக கூட்டிகிட்டு போனாங்க சர்ஜரிக்கு. அதை பார்த்தாதான் இன்னொரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ரோடு ஆக்சிடெண்ட் இல்லை, இப்படியே நான் கொஞ்சம் மண்டை அடிச்சிடுவேன் இங்கே இடம். திருப்பி இன்னொரு சர்ஜரி ஆகிடுச்சு, எமர்ஜென்சி. ஸோ வி கேன்சல்ட் எவ்ரி திங் ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ் அண்ட் ரிகவர்ட். பட் அந்த ஒரு மாதம் அமெரிக்காவில் நான் எது ஸ்கெடியூல் இல்லாமல் இருந்தால் ஐ வுட் ஹவ் ஃபிக்ஸ்ட் இட் மை செல்ஃப். கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு, எட்ஜு கொஞ்சம் தாண்டிடுச்சு ஓரளவு. இப்படி தானே. வலியும் நீங்களுமா இருந்தப்போ என்ன உணர்ந்தீங்க? வலி நீங்க இருந்தப்போ. வலி உடலுக்கு தானே இருக்குது, எனக்கு எங்கே இருக்குது? உடல் செயல்படுதுன்னா வலி தாங்கிக்கிற மாதிரி தானே இருக்குது. வலி தாங்க முடியாத வலி எது இல்லை உலகத்தில். ஓரத்துல இடிச்சுக்கிட்டாலே நாங்க. அரே, குழந்தை இருக்காங்க தானே உங்களுக்கு, தாங்க முடியாத வலி ஒன்றும் இல்லையே. எல்லா வலி நம்ம உடல்ல என்ன நடக்குதோ எல்லா வலியும் நம்ம தாங்கிக்க முடியும். இல்லைன்னா செத்துடுவோம். தாங்க முடியலைன்னா உயிர் போயிடும். தாங்க முடியிற வழி தான். அப்படியே அந்த மொமெண்ட்ல நான் மனத்தில் நினைக்கிறோம், தாங்க முடியாத அளவுக்கு வலி வந்துருச்சு. நீ தாங்க முடியாத வழி யாருக்கு நடக்கலை, தாங்க முடிய வழி தான். நாம் வலி பாதிப்பாக பண்ணிக்கணும்னா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் மனத்தில். உடலில் வலி இருக்குது, இது பாதிப்பாக பண்ணிக்கணும்னா நம்ம மனத்தில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அது 100 மடங்கு ஆகிடும். அப்போ உடலில் வச்சா உடலில் வலி இருக்குது. இல்லைன்னா எப்படி தெரியும் ஏதோ தப்பாக போயிருக்குது? நீ தெரியவே தெரியாது நமக்கு. எல்லா வலியுமே அப்படி இது உடலுக்கானதுன்னு ஒதுக்க முடியுமா? அது உங்களை மாதிரி யோகிகள் இல்லை, உடல்ல தானே வழி நடக்குது. உண்மைதானே நான் சொல்றது? இது ஒன்றும் தத்துவம் இல்லை, உண்மைதானே. உண்மைதானே, அவ்வளோதான். உண்மை பிடிக்கலன்னு நான் என்ன பண்றது? நீங்க ஒரு யோகி. என்னமா சொல்லுங்க. ஒரு யோகியினுடைய ப்ரிஃபரன்ஸ், அந்த வார்த்தை சரியான எனக்கு தெரியல, நாட்டம், நாடுவது தனிமையா இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு நிமிடம். யார் உங்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்தாங்க யோகி தனிமையா இருக்கிறாங்க நீ அப்படின்னு நினைச்சு? திருக்குறள் எல்லாரும் கூட பேசினாங்களா? இல்லையா, அவருக்கு பெரிய மாணவர்கள் இருந்திருக்கலாம், பெரிய செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், தெரியல. கட்டாயமா இருந்தாங்க, இல்லைன்னா எதுக்கா எல்லாம் பேசிக்கிறாங்க, சும்மா இருந்திருப்பாங்க. இல்ல சிவனு சும்மா ஆதியோகி தனியாவே இருந்தானா? மக்கள் கூட இருந்தான். கிருஷ்ணனு தனியாவே இருந்தானா? ராமனு தனியாவே இருந்தானா? என்ன தேவையோ அது செஞ்சான் தானே அந்த காலத்துக்கு. இன்டர்னல் ஜர்னிக்கு இல்ல வேர்ல்ட் ஒரு தடை இல்லையா? இல்ல ஆரம்பத்துல இருக்கலாம். நீங்க புதுசா சைக்கிள் கத்துக்கிறீங்க, இப்படி போறீங்க, கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் வந்துச்சுன்னா இப்படி இப்படி பார்த்து கூட போய்க்கலாம், கை விட்டுட்டு கூட போய்க்கலாம். ஹலோ போல தானே. ஸோ இது அப்படிதான். ஆரம்பத்தில் இப்படி பண்ணால் போயிடுமா, அப்படி பண்ணால் போயிடுமா, நீ நல்லா ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் போகாது. உயிர் தானே, உயிர் போனாலும் போகாது, உடல் போனாலும் போகாது. அந்த அளவுக்கு நிரந்தரமானது இது. இதுக்கு தான் நாம் இதுக்கு சனாதனம்னு சொல்கிறோம். என்னத்துக்குன்னா நிரந்தரமானது. உள்தன்மைக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சனாதனம்னு சொல்கிறோம், நிரந்தரமானது. உடலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நிரந்தரம் இல்லை, இப்போதுக்கு. சனாதனம்னு நீங்க சொன்னதுனால ஹிந்து மதத்தை பற்றி நமக்கு ஹிந்து மதம்ன்றது கிடையாது. ஹிந்துன்றது ஒரு ஜியோகிராபிக்கல் ஐடென்டிட்டி. சனாதனத்துக்கு ஹிந்துன்னா நான் சொல்லிடலாம் இவருக்காக, உங்க வியூவர்ஸ்க்காக. ஹிமாலயம், இந்து சாகரம், இந்த ரெண்டு நடுவில் இருக்கிற இதுக்கு பூமிக்கு நாம ஹிந்துன்னு சொன்னோம். பூமிக்கு இதில் வளர்ந்த எல்லா உயிருக்கும் ஹிந்துன்னு சொன்னோம். இப்போ ஆப்பிரிக்காவில் வளர்ந்த ஒரு யானைக்கு ஆப்பிரிக்கா யானைன்னு சொல்லுவோம். அப்படின்னா இங்கே வளர்ந்த யானை ஹிந்து யானை, ஹிந்துஸ்தானில் வளர்ந்தது ஹிந்து யானை. இப்போ நாம் என்ன பண்ணோம், ஹிந்துன்னா ஒரு குறிப்பிட்ட பங்குக்கு மட்டும் ஹிந்துன்னு சொல்கிறோம். அப்படி இல்லை, ஹிந்துன்றது இந்த நாடு, இந்த ஒரு நிலம். இப்போ சனாதனம்ன்றது என்னன்னா இது தர்மம்னு சொன்னோம். தர்மம்னா மதம் இல்லை. யாரு சனாதன மதம்னு யாரும் சொல்லியே, சனாதன தர்மம்னா ஒரு சட்டம். இப்போ நாம் இங்கே உட்காந்துக்கணும்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் லாஸ் இருக்குது, லாஸ் ஆஃப் கிராவிட்டின்னு இருக்குது. இது கூட நீங்கள் ஒன்றிய இல்லைன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க. உண்மைதானே?
லாஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது. அது கூட இருந்தால் தானே நீங்கள் ஒரு கப்பல் இதில் போக முடியும். இதே விதமாக உலகத்தில் நாம் வாழ்கிறதுக்கு பொருள் நிலையில் பலவிதமான சட்டங்கள் இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சதோ இல்லையோ, நீங்கள் அது கூட இருந்தால் தான் அந்த செயல் செய்ய முடியும், இல்லைன்னா நீங்கள் செய்ய முடியாது. இது இந்த கிராவிட்டியானே வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் இப்படி 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 நடந்து போய்க்கலாம், அதே பெரிய விஷயம் அவருக்கு. என்னத்துக்குன்னா அந்த அளவுக்கு தான் அவருக்கு கிராவிட்டி புரிஞ்சிருக்குது. இன்னொருத்தர் அப்படியே பறக்கலாம், ஆடலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். என்னத்துக்கு அவருக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குதுன்னா மூளையில் இல்லை, இங்கே புரிஞ்சிருச்சு, இந்த உடலுக்கே புரிஞ்சிருச்சு, இந்த உயிருக்கு புரிஞ்சிருச்சு. இதே விதமாக இது எல்லாமே பொருள் தன்மைக்கு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எல்லாமே மாறுது, சூழ்நிலை ஏற்பட்டு மாறுது. ஒரு தலைமுறையில் உண்மையாக இருக்குது, இன்னொரு தலைமுறை உண்மை இல்லை. சமூகத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த பூமிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இங்கே உண்மையாக இருக்குது, மேலே போனால் உண்மையாக இல்லை. இப்போ ஸ்பேஸில் போகிறாங்க, கிராவிட்டியில் இப்படி போகிறாங்க. என்னத்துக்கு அங்கே சட்டம் வேறு மாதிரி சட்டம். ஆனால் உள்தன்மைக்கு சம்மந்தப்பட்ட சட்டம் சனாதனம், நிரந்தரமானது. இதுக்கு நாம் சனாதனம் சொன்னோம். அப்படின்னா நம்ம முக்கியமான நோக்கம் இதுதான் இருக்குது. இந்த ஒரு நாகரிகத்தில் உள்ளோ, நீங்கள் ஏதோ திருக்குறள் சொன்னீங்களே, உள்ளோ அவர் மனம்னு சொன்னாங்க. உள்நன்மைன்றது எல்லாத்துக்கும் முக்கியமானது. இது நன்மையாக இருந்தால் தான் எல்லாமே. நீங்கள் அரண்மனையில் உட்காந்துருக்குறீங்க, ஆனால் உங்கள் உள்ளத்தில் நன்மை இல்லை, என்ன பிரயோஜனம்? குடியில் உட்காந்தாலும் அதே தானே, எங்கே உட்காந்தாலும் அதே பாதிப்பு தானே. உள்நன்மைன்றது எல்லாத்துக்கும் முக்கியமானது. மித்தது எல்லாமே ட்ராமா, அரேஞ்ச்மெண்ட் தான். இது ஒன்று தான். இதுக்கு தான் இந்த நாகரிகத்துக்கு சனாதனம்னு சொன்னோம். சனாதன தர்மம். எந்த ஒரு லாஸ் இருக்குதோ, இந்த நிரந்தரமான விஷயத்துக்கு எந்த படி இருக்குதோ, எந்த முறை இருக்குதோ, அதுக்கு நாம் சனாதன தர்மம்னு சொன்னோம், மதம்னு சொல்லலை. இதெல்லாம் இப்போ வெளியிலேருந்து வந்ததுனால எல்லாம் காம்படிஷன் ஆயிடுச்சு. இந்த நாடு அல்லது நீங்க சொன்ன அந்த நிலப்பகுதி, இதுல இருந்து வெளியில போகணும்னு துடிக்கிற சில பேரை பத்தி நீங்க பேசிருக்கீங்க. இப்ப கூட யுஎஸ்ல இருந்து பேப்பர் சரியா இல்லாம திருப்பி அனுப்பப்பட்டவர்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியினர் இந்திய நாட்டுல இருந்து போனவங்களா இருக்காங்க. நிறைய இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க. அவங்களை திருப்பி அனுப்பி வைத்த முறையை பற்றிலாம் நமக்கு வருத்தங்கள் இருக்கலாம். பட் அவங்க ஏன் போனாங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. நமக்கு நேஷனல் ப்ரைடுன்றது குறைவா இருக்கா? நீங்க அமெரிக்கால, யூரோப்ல ஃபுல்லா ஃப்ரீயா இந்தியன்ஸ்க்கு வீசா கொடுத்துட்டாங்கன்னா பாதி பேர் நீச்சல் அடிச்சு போயிடுவாங்க. எதுக்குன்னா பொருளாதாரத்து நன்மை, சமூகத்து நிலையில் நன்மையாக இருக்கிறதுக்கு ஆர்வம் அவ்வளோ இருக்குது. நம்ம சுதந்திரம் நமக்கு இப்போ 75 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் ஒரு அளவுக்கு பொருளாதாரத்து தன்மை கொஞ்சம் விரிவடையுது. இல்லைன்னா இந்த பூரா நாட்டில் ஒரு 100-200 ஃபேமிலி தான் நல்லா, ஒரு 500 ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 1000 ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க, அவர் தான் நல்லா வாழ்ந்தாங்க. மித்தவங்க எல்லாமே ரொம்ப ஏழைத்தனத்தில் இருந்தாங்க. இப்போ தான் இந்த 75 வருஷத்தில் கொஞ்சம் இந்த எக்கனாமிக் வெல்பீங்கிறது கொஞ்சம் பரப்புது. ஆனால் இன்னும் பத்தலை. இப்போ நீங்கள் சிட்டியில் எப்படி வாழிருக்கீங்க, எங்கள் லோக்கல் கிராமத்தில் போனீங்கன்னா ரொம்ப தாறுமாறான வித்தியாசம் எப்பவுமே இருக்கும். பட் இந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றும் பெரிய பணக்காரர் இல்லை, நீங்கள் சாமானியமான சென்னையில் சாமானியமான இருக்கிறவங்க இங்கே லோக்கலில் போய் இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க, அவர் வீடு எப்படி இருக்குது, உங்கள் வீடு எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப வித்தியாசம். இப்படி வித்தியாசம் இருக்கிறப்ப என்ன எனக்கு ஆசை, சென்னைக்கு போடணும்னு ஆசை. இப்படி தானே? அதே நீங்கள் இப்போது நமக்கு எல்லாம் வெளியில் இருக்குது, எல்லாம் இங்கே வந்துடுச்சு, டிவியில் ஆன்லைனில் எல்லாமே. அமெரிக்காவில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இன்னொரு லோக்கத்து மாதிரி இருக்குது. வசதிகளை எல்லாம் பார்த்தா இன்னொரு லோக்கத்து மாதிரி இருக்குது. அங்கே போகணும்னு ஆர்வம், உயிரே போனாலும் சரி. எவ்வளோ பேருக்கு உயிர் போயிடுச்சு. இது வெறும் இந்தியாவிலே மட்டும் இல்லை, எல்லாரும் எல்லா இடத்துல இருந்து போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு டைமில் 250 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் இந்தியாவுக்கு வரணும்னு இந்த ஆர்வம். யூரோப்லேருந்து எல்லாரும் எங்கே போகணும்னு ஆர்வம், இந்தியாவுக்கு போகணும்னு ஆர்வம். அதில் ஒரு ஆள் தப்பிச்சு அவனுக்கு ஏதோ ஈஸ்ட் வெஸ்ட் இது தெரியாமல் போய் அவனு அங்கே இன்னொரு இதுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே இந்தியன்ஸ்ன்னு சொல்லிட்டான். அமெரிக்காவில் போய் இன்னொரு ஆள் இங்கே வந்துட்டான். ஆனால் இது நடுவில் எவ்வளோ கப்பல் நடுவில் போயிடுச்சு சமுத்திரத்தில்
தெரியல. எல்லாருக்கும் இங்கே வரணும்னு ஆசை. என்னத்துக்கு? உங்கள் சாம்பார் பிடிக்கணும் வந்தாங்களாம். எதுக்குன்னு சொல்லுங்க. செல்வம் இருந்து அவ்வளோதான், அவ்வளோதான். வெற்றி, மனிதனுக்கு வெற்றி வேணும். வெற்றி எங்கே இருக்குதோ அங்கே போகணும்னு பார்க்குறான். இதுக்கு அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசை இல்லை. ரொம்ப வெற்றிகரமாக இருக்கிற சமூகத்தில் வாழணும்னு பார்க்குறாங்க. அந்த வெற்றிகரமான சமூகம் நம்ம இங்கே உருவாக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வேலை நடந்திருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது, இன்னும் கொஞ்சம் வேகமாக நடக்கணும். நம்ம ரேபிட் ஃபயர்னு சில கொஸ்டின்ஸ் வச்சு நானும் ஃபயர் பண்ணிடுவேன், நீங்கள் ஃபயர் பண்ணியா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. அந்த தியானலிங்கம் அந்த போகிற பாதையில உங்களுடைய கவிதை ஒண்ணு நான் பார்த்தேன். மலையினுடைய உயரங்களிலே சஞ்சரித்து கொண்டே இருப்பது மாத்திரமல்ல, அதனுடைய தாழ்வரைகளிலும் அந்த பூக்களை நான் பார்க்க விரும்புகிறேன்ற மாதிரி அதுல ஒரு லைன். இதுல மலையினுடைய உச்சம்னு எதை சொல்றீங்க, தாழ்வரையில இருக்கிற பூன்னு எதை சொல்றீங்க? இது முக்கியமாக என் வாழ்க்கையுடைய வேலை இவ்வளோதான். மலை மேலே உட்காந்துருந்த ஆன்மீகம் வீதியில் கொண்டு வரணும், உங்கள் ஊரில் உங்கள் வீதியில் கொண்டு வரணும். ஏதோ ரொம்ப உயர்ந்த விஷயம் மேலே நின்று பேசுகிறாங்களோ அது வீதியில் உட்காந்து இப்படி சாமானியமாக பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி சாமானியமான மக்கள் ரோட்டில் இருக்கிறவங்க எல்லாமே யோகி மாதிரி கண்ணு முடி உட்கார முடியும். இதுதான் நம்ம வேலை. இதுக்கு நான் சொன்னேன், அண்டர் கவர். யாரோ கேட்டாங்க, உங்கள் என்ன நோக்கம், உங்களுக்கு இப்படி போகிறீங்களே அனி. நான் அண்டர் கவர் யோகிஸ் கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னேன். அண்டர் கவர்னா என்ன? நீங்கள் மாதிரி ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்க, வீடு இன்னும் ஒரு மனைவியாக இருக்கிறீங்க, நீங்கள் கண்ணு மூடினா யோகி மாதிரி தான். வீட்டில் யாரோ தொழில் நடத்துக்கிறாங்க, அவனுக்கு கண்ணு மூடினா யோகி மாதிரி தான். யாரோ சிஇஓவே இருக்கிறாங்க, அவனுக்கு கண்ணு மூடினா யோகி மாதிரி தான். ரிக்ஷா ஓட்டிக்கிறான், அவனு உட்காந்து தியானம் பண்ணிக்கிறான், அவனும் யோகி மாதிரி தான். இந்த மாதிரி அண்டர் கவர் யோகிஸை நாம் கோட்டிக்கணக்கில் உருவாக்கிட்டோம் உலகத்தில். இந்த அண்டர் கவர் யோகிஸ் தான் ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் போய் மலையில் போய் குகையில் உட்காந்துக்கணும்னா அந்த அளவுக்கு குகை இல்லை, மலை இல்லை, ஊரில் தானே யோகியாக இருக்கணும் நீங்கள். அதனால தான். சரி, ரொம்ப கவித்துவமா இருந்தது. மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே கீழே கொண்டு வந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? மேலே கீழேன்றது உங்கள் மனத்தில் தானே இருக்குது. எது மேலே எது தாழ்வான்றது உங்கள் மனத்தில் தானே இருக்குது. இதனால யோகத்தில் சிறுசாசனத்தில் போடுறோம். கீழே இருக்கிறது மேலே ஆகிடும், கீழே ஆகிடும். எனக்கு நேர்ந்த ஒரு சின்ன அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு மேடையில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஏதோ ஒரு கவிதையோ எதையோ சொல்லணும்னு ஒரு இதில் வர்றபோது ஆடியன்ஸில் இருக்கிற ஒரு சின்ன பகுதியினர் பலமாக கை தட்டினாங்க. அவங்க நோக்கம் என்னை என்கரேஜ் பண்ணுறது இல்லை, இந்த கவிதையெல்லாம் சொல்லி எங்கள் நேரத்தை இப்படிலாம் அதை சொல்கிறதுக்காக அவங்க கை தட்டினாங்க. இப்படி கை தட்டின உடனே எனக்குள்ளே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. அடுத்த ஒரு 5 நிமிடம் நான் அவங்க கிட்ட, ஏன் எல்லாருக்கும் கவிதை புரியணுன்றது அவசியம் கிடையாது, அது சில பேருக்கானது. அதை கேட்கிறவனுக்கும் சொல்லுகிறவனுக்கும் நடுவில் ஒரு பாலம் அமைகிற போது அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதுக்கு உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா நீங்க தள்ளிதான் இருக்கணும்ன்ற மாதிரி நான் பேசினேன். நான் இதை சிந்திச்சு ப்ரிப்பேர் பண்ணி அப்படி பேசல, அந்த இடத்துல அப்படியே அது வந்தது. அந்த மாதிரி கலைகளை பற்றிய அனுபவங்களோ இல்ல ஆன்மீகத்தினுடைய சில உச்சங்களை தொடுவதோ எல்லாருக்குமானதா? கேன் இட் பி டெமோக்ரட்டைஸ்ட்? 100%. இட் இஸ் ஃபார் எவ்ரிபடி. இப்போ நீங்க மவுண்ட் எவரெஸ்ட் ஏற முடியுமா? கஷ்டம் என்ன, முடியாதுமா. நீங்க கூட்டிட்டு போனா வந்துருவேன் உங்க கூட படப்படன்னு ஏறி. இப்போ அந்த மிஸ்டர் போல்ட் இருக்கிறாங்க தெரியுமா, 100 மீட்டர் அவர் 9 செகண்டில் ஓடுறாங்க. நீங்கள் ஓட முடியுமா? நோ குட். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் உள்நோக்கி போக முடியுமா? 100% விருப்பம் இருந்தால், அனுமதி இருந்தால் 100%. இது ஒரு விஷயம் எல்லா மனிதனும் பண்ண முடியும். மித்த உடல்நிலையில் செய்கிற செயல், மனநிலையில் செய்கிற செயல் நீங்கள் செய்கிறது நான் செய்ய முடியாது, நான் செய்கிறது நீங்கள் செய்ய முடியாது. இப்படி தானே இருக்குது உலகம். அதே நல்லது. எல்லாரும் ஒரே வேலை பண்ண என்ன இருக்கும்? ஆனால் உள்நோக்கி போகிறதுன்றது
பிரத்தியொரு மனிதனும் செய்ய முடியும். அந்த நோக்கம் நம்ம சமூகத்தில் உருவாக்கலைன்னா வேற எங்கே போயிடுவாங்க. இது நம்ம கலாச்சாரத்தில், நம்ம இந்த ஒரு நாகரிகத்தில் உள்நோக்கி போகிறதுன்றது எல்லாத்துக்கும் உயர்ந்ததுன்னு முதல்லேருந்து வச்சிருக்கிறோம். ஒரு ராஜன் இருந்தாலும் ஒரு யோகி வந்தால் போய் காலில் விழுக்கிற, எதுக்குன்னு உள்நோக்கி போயிருக்கிறான் தானே. ராஜனா உட்காந்துக்கிறது, சிம்மாசனத்தில் உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை. உள்நோக்கி போயிருக்கிறான்னா உயிருக்கு மூலமானது தொட்டு இருக்கிறான், அது கூட தொடர்பு வச்சிருக்கிறான். அதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானதுன்னு இந்த நாகரிகத்தில் முதல்லேருந்து வந்திருக்குது. இப்போ அது கெடுத்ததுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படியெல்லாம் கெடுத்த முடியாது. என்னதுக்குன்னா உங்களுக்குள்ள ஒரு அனுபவம் வந்துடுச்சுன்னா அது தானாகவே புரிஞ்சுவிடும் எல்லாத்துக்கும் முக்கியமானது எதுன்னு. இப்போ நான் கேட்குறேன், உங்கள் வியூவர்ஸ்க்கு எல்லாமே நான் கேட்குறேன், என்னமே இருக்கும் உங்ககிட்ட. நான் ஒரு கதை சொல்லிடலாமா உங்களுக்கு? இப்படியே ஒரு நாள் சங்கரன் பிள்ளை வாக்கிங் போனான். 2 கதை இருக்குது, எது வேணும் சொல்லிடுங்க. இதான் 2லயும் வாக்கிங் போறா, அதனால இது சொல்லிடலாம். வாக்கிங் போறான். அப்படியே ஊருக்கு வேலையை இப்படி போனா இந்த மாதிரி ஆலமரத்துக்கு கீழே திருப்பி மரம் பாருங்க. ஆலமரத்துக்கு கீழே இந்த மாதிரி ஒரு கட்டை இருக்குது. அங்கே ஒரு யோகி உட்காந்துருக்குறான். அப்போ தானே இங்கேருந்து வந்து உட்காந்துக்கிறான். எப்பவுமே அப்படிதான் யோகி எல்லாம் வந்தால் ஊருக்கு வெளியே போயுமா ஒரு மரம் இருக்கும், அதில் உட்காந்துக்குவாங்க. ஏதோ பிச்சை வேணும்னா ஊருக்குள்ளே வந்து போயிடுவாங்க, திருப்பி அங்கே உட்காந்துக்குவோம். மக்கள் பார்க்கணுன்னா அங்கே போய் பார்ப்பாங்க. இப்படி உட்காந்துருக்குறான் ஆனந்தமாக. சங்கரன் பிள்ளை பார்த்தான், ஏன்னா இப்படி உட்காந்துருக்கான் ஒன்றும் இல்லாமல். எப்படி வந்திருக்கா யோகி வந்தா கேட்டால் ஏதோ என்னது வடிவுசு வாட்ஸ்அப் பூம் வரம், எதானா வரங்க கேட்டுக்கலாம் கேட்டேன். அதுக்கு போய் கேட்டா, இப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு வைரம் வேணும், ரொம்ப மதிப்பான ஒரு வைரம், செல்வங்கள் வேணும்னு கேட்டுக்கிறான். அதுக்கு அவ்வளோதானே சொல்லி ஒரு பேக் இருந்தது, அந்த பேக்கில் கை போட்டும் இவ்வளோ பெரிய வைரம், இவ்வளோ பெருசு, உலகத்தில் எல்லாத்துக்கும் பெரிய வைரம் எடுத்து போய்க்கணும். பார்த்தோட ஆயிடுச்சு, எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். மறந்துட்டான், நன்றி சொல்றது மறந்துட்டான். இவ்வளோ பெரிய வைரம் என்னென்னு கனவு ஓடிடுச்சே மனம், ஓட ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் ஊர் நெருக்கமாக வந்தோட, இது பார்த்தா யாருனாலும் எனக்கு கொலை பண்ணி எடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சட்டைக்குள்ளே வச்சான். இப்படி பயப்பட்டு போனான், யாரா பார்த்துட்டா என்ன ஆகிடும். இப்படி போய் வீடு சேர்ந்துட்டான். வீடுக்கு போய் மனைவி இருக்கிறாள், அவளுக்கு இது காட்டிட்டான். அவளு பக்கத்து வீட்டில் போய் சொல்லிடுவாள், யாருனாலும் எனக்கு கழுத்து கட் பண்ணிடுவாங்க, இவ்வளோ பெரிய உயரம் இவளுக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி போய் தலைகாணி கீழே வச்சான். தலைகாணி கீழே வச்சா அது விட்டுட்டு போக முடியுமா? அங்கே படுத்தான். மனைவி, என்ன அப்படி படுத்திருக்க, வந்து சாப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு பசி இல்லை, விட்டுட்டு வர முடியாது. படுத்தா, பசினாலே தூக்கம் வரல. அது மட்டும் இல்லை, தலைகாணி கீழே இவ்வளோ பேர் கல் இருக்குது. தலைக்கு உடலுக்கு கல் தானே, அது ஒன்று மனத்தில் வைரம், உடலுக்கு கல் தானே. இந்த கல் வச்சுட்டு எப்படி படுத்து நைட்டெல்லாம் தூக்கம் வரல, கஷ்டப்பட்டான். பூரா நைட்டு கஷ்டப்பட்டுட்டு காலையில் முழிச்சுட்டு வைரம் எடுத்து திருப்பி உள்ளே வச்சு போனான் அங்கே யோகிக்கிட்ட. இல்லை, நான் நேற்று வந்தேன், ஏதோ ஒன்று வரன்னு கேட்டேன், இப்படியே உலகத்தில் எல்லாத்துக்கும் பெரிய வைரம் அப்படி கொடுத்துட்டீங்க, இவ்வளோ பெரிய வைரம் எனக்கு இப்படி நீங்கள் கொடுக்கணும்னா உங்ககிட்ட வேற ஏதோ இருக்கணுமே, அது என்னான்னு கேட்டாங்க. அப்படின்னு அந்த கல் வீசிட்டு இங்கே உட்காந்துக்கோ சொன்னாங்க. இது அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் துருவி இன்னொன்று பேர் கொடுத்துக்கலாம். இவ்வளோதான். உள்ள ஒன்று நல்லா வச்சுருந்தா மித்தது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்தாலும் இருக்கலாம். நான் கேட்குறது என்னன்னா, நீங்கள் இப்படி இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் என்னென்ன தேவையோ வசதி எல்லாம் இருக்குது. உங்கள் பாட்டிக்கு இதெல்லாம் இருந்ததா? இல்லை. அவர் பாட்டிக்கு இருந்ததா? இல்லை. இப்படியே போனால் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் முன்னோர்கள் எங்கேயோ இருந்தாங்க, குடியில் இருந்தாங்களோ இல்லை குகையில் இருந்தாங்களோ தெரியல, எங்கேயோ இருந்தாங்க. அவர் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்தாங்க. இந்த வசதினாலே இருந்தாங்களா? இப்போ உங்களுக்கு அந்த வசதி இல்லைன்னா, உங்கள் அந்த முன்னோர்கள் பாட்டி இருந்தாங்களே அந்த மாதிரி நீங்கள் ஆயிட்டீங்கன்னா, நான் ரொம்ப ஏழையே அவருக்கு அது இருக்குதே இது இருக்குதே நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிறீங்க, அவ்வளோதான்.
இங்கே நாம் அந்த மாதிரி கஷ்டப்படல. நமக்கு ஒரே சாப்பாடு, நம்ம ஆனந்தமாக இருக்கிறோம். 2 சாப்பாடு தான் ஆனந்தமாக இருக்கிறோம். அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லைன்னு நமக்கு தெரியும். நாம் சாயந்தரம் குடிச்சுக்க தேவையில்லை, அமைதியாக இருக்குது. எப்படியோ அமைதியாக தான் இருக்கிறோம். அந்த சாத்திரம்ன்றது இல்லைன்னா சமூகம் முன்னாடி போகாது. எது சாத்திரம்ன்றத போராடுகிற ஒரு போராடுங்க. அதே ஆசை இருந்தா போராடுங்க. அதுக்கு என்ன, எனக்கு என்ன பிரச்சனை? சமூக முன்னேற்றமா போகணும்னா மனிதனுக்கு புத்தி கூர்மை சமநிலை வேணும். போராட்டம் இல்லை. போராட்டம் என்ன, நான் இப்படி போக முயற்சி பண்றேன், நீங்க இப்படி போக முயற்சி பண்றீங்க, நாம் 2 பேர் இப்படி பண்ணி யாரோ ஒருத்தர் இங்கே சாகணும். அப்பதான் இன்னொரு ஆள் முன்னேற்றமா போக முடியும். மனித சமூகங்கள் இந்த மாதிரி அனாಹುತமா போயிருக்குது. ஆனா நம்ம 2 பேருக்கு மூளை இருந்தா, சமநிலை இருந்தா 2 பேரும் இப்படி சுகமா கைப்பிடிச்சி முன்னாடி போயிடலாம். அந்த புத்தி வரல இன்னும். அழகா அதை சொன்னீங்க. நன்றி. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். Presta Premium Women's Wear. Let your body love it. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.